வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, ஆங்கிலத்தில் 13/3/2026. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா காலையில் 6:29 வரைக்கும் தேய்பிறை நவமி திதியும் அதற்கு பிறகு தசமி திதியும் காணப்படுது. நாள் முழுவதும் பூராட நட்சத்திரம் காணப்படுது. காலையில் 10:31 வரைக்கும் வியதிபாத நாமயோகம், அதற்கு பிறகு வரியான் நாமயோகம் காணப்படுது. காலையில் 6:30 வரைக்கும் கர்சைக்கரணமும், இரவு 7:25 வரைக்கும் வணிசைக்கரணமும், அதற்கு பிறகு தேய்பிறை பத்திரைக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா நாள் முழுவதும் பிரபல அரிஷ்ட யோகம் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் மேற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் வெள்ளமாகும். மேற்கு திசை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் வெள்ளத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காலையில் 9 மணி முதல் 10 மணி வரையும், மாலையில் 4:52 முதல் 5:30 வரைக்கும் நல்ல நேரமும், காலையில் 4:49 முதல் 12:20 வரைக்கும் ராகு காலமும், மாலையில் 3:21 4:51 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 7:48 9:19 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேதிபாத நாமயோகம் இருக்குது. அதே மாதிரி தசமி திதியும் இருக்குது. அப்போ இந்த 2 நாமயோகத்திலையும் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யக்கூடாதுன்னு நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாமயோகத்துகளில் வேதிபாத நாமயோகம், அதே மாதிரி வைத்திருதி நாமயோகத்தில் நம்ம பெருசாக நல்ல காரியங்கள் செய்கிறதில்ல. அதே மாதிரி நவமி தசமி திதிகள்லையும் நம்ம எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யக்கூடாது. ஏன்னா அதுக்கான பலன் ஒரே மாதிரி தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க தசமி திதியில் செய்யலாம் அப்படின்னு. பலன் ஒன்றா இருக்கும்போது அப்போ எதுக்காக நவமியை ஒதுக்குறீங்க, அப்போ நவமியிலையும் செய்யலாமில்ல அப்படின்னு சிலர் மாற்று கருத்துக்களை வச்சாலுமே இதுதான் உண்மை. தேடுங்க, ஏன் செய்யக்கூடாது, அது செய்கிறதுக்கான காரணம் என்ன, தசமி திதிக்கான விளைவு என்னன்னு தேடுங்க. வேதிபாத நாமயோகத்தில் இது பஞ்சபூதங்களால் சபிக்கப்பட்ட ஒரு நாமயோகம். இந்த நாமயோகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பித்ரு கடமை இருக்குது. அதுதான் அந்த பித்ரு கடமையை நீங்கள் சரியாக செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இருக்கும். என்ன செய்யணும் அந்த பித்ரு கடமைகள் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு உணவளிங்க, ஒரு நீருடன் அப்படின்னா ஒரு தண்ணி போட்டிலையும் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கன்னு சொன்னால் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது வேதிபாத நாமயோகத்தில். இப்போ இன்றைய நாளில் எந்த ஒரு நல்ல காரியமும் செய்யாதீங்க. அடுத்து நம்ம இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். நான் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு வந்துக்கிட்டு, என்ன அப்படின்னா எப்படி பலன் பார்க்கணும். பலன் பார்க்கவே தெரியாமல் நீங்கள் பலனை பார்த்துக்கிட்டு இன்றைக்கி நடக்கலை, இப்படி நல்லது சொன்னாங்க நடக்கலை, நல்லதுன்னு சொன்னாங்க எனக்கு கெட்டது நடந்துச்சு, கெட்டதுன்னு சொன்னாங்க நல்லது நடந்துச்சு, அதனால் ஜோசியம் பொய், சொல்கிறவர் பொய், அவருக்கு சரியாக சொல்ல தெரியாது, அவர் செய்கிறதெல்லாம் பித்தலாட்டம் அப்படின்னு உங்களை அறியாமையினாலே நீங்கள் அந்த அறியாமையில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல லக்னத்தை பாருங்கள். லக்னம் தான் உயிர் சக்தி, லக்னம் தான் பலன், லக்னம் தான் ஒரு ஆன்மா. லக்னத்தை கொடுக்கறது சூரியன், தந்தை தான் உயிரை கொடுக்குறாரு. ஜாதக விதிப்படி தந்தைங்கிறது சூரியன், ஆத்மக்காரகன், உற்பத்திக்காரகன், ஜீவனக்காரகன், எல்லாமே சூரியனாக இருக்கிறது. இதை எல்லாத்தையும் காக்கிற பணியை தான் நம்மளுடைய சனி பகவான் செய்கிறார். சூரியன் கொடுக்குற உற்பத்தி எல்லாத்தையும் தான் சனி பகவான் செய்கிறார். இதனால தான் ராசி கட்டத்தில் சூரியன் உச்சமாகிற இடத்துல சனி நீச்சமாகிறாரு, சூரியன் நீசமாகிற இடத்துல சனி உச்சமாகிறார். இவங்களுக்கெல்லாம் நேரடி தொடர்பு. ஆனால் இதை ஜோதிடத்துலேயோ தெரியாதவங்க அப்பாவுக்கு மகனுக்கு ஆகாது, அதனால அவங்க இடத்துல இருக்காங்க. இவர் உற்பத்தி பண்ணி கொடுத்தா இவர் காவல் காக்கிறாரு. இவர் காவல் காக்க ஆரம்பித்தா உற்பத்தியிட வேலை இல்லை.
என்னைக்கு காவல் காக்கிற வேலை இல்லாமல் போகுதோ அதுக்கு அழிவுக்கு மாறி உற்பத்திக்குள்ளே வரும். இதுதான் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இருக்க, சூரியனுக்கும் சனி பகவானுக்கும் இருக்க தொடர்பு. சூரிய பகவானுக்கும் சனி, இதை தெரியாமல் எல்லாருமே குழப்பிக்கொள்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அது தப்பான கண்ணோட்டத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. நவமி தசமியை போல, அஷ்டமியை போல, சந்திர அஷ்டத்தை கூட பிள்ளையாக தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இப்போ அடுத்த விஷயத்தை வச்சுக்கிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது, முதல்ல நீங்கள் லக்னம் புரிஞ்சுக்கொள்ளுங்க. லக்ன பலனை பாருங்கள். மகா திசை புத்தினா என்னன்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது உங்கள் ஜாதகத்தில் எந்த மகா திசை புத்தி நடக்குதுன்னு பாருங்கள். அந்த மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமான பாருங்கள். புத்திநாதனும் தசைநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்கானு பாருங்கள். ஒரு மகா திசையில் ஒரு புத்தி உள்வினை புத்தி நடக்கும், அது நடக்குதான்னு பாருங்கள். இவ்வளத்தையும் பார்த்துட்டு இந்த பலனை துல்லியமாக கேளுங்க. இந்த பலன் துல்லியமாக உங்களுக்கு வழிகாட்டும், வழி நடத்தும். இப்போ பலன் பார்த்துக்கணும் போனால் நேற்றையும் இன்றும் ஒரே மாதிரியான சில பலன்களுக்கு தான் இருக்கும். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படியே இருக்கு. அதனால் இன்றைக்கு பலனுக்கு நம்ம அடுத்தது பலனுக்கு போகிறோம். முதல்ல மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, உங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், அதன் மூலியமாக வெளிப்படக்கூடிய செயற்பாடுகள் மீது கவனம் இருக்கணும். அளவுக்கு அதிகமான அந்த ஆசைகளோடையோ அல்லது அந்த ஆசையினால் சில நேரம் அந்த அறிவு மல்கி போய் சில காரியங்களை செய்து தேவையற்ற சிக்கல்களில் மாற்றிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வரும். எதிர்பார்த்த பண வரவுகள் தடைப்படுறதுனால சில சிக்கல்கள், இன்னல்கள், சரியான முறையில் உங்களுடைய பில்கள், மாதாந்த கட்டணங்களை செலவழிக்க முடியாமல் சில நேரங்களில் சில சிக்கல்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி உங்களை பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி மூத்த சகோதர சகோதரிகள் இடையே இல்லை கருத்து வேறுபாடு, முரண்பாடுகள் வரலாம். அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்க. அதே நேரத்தில் அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். நீங்களும் மிக மிக கவனமாக இருங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணம், வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. அது திருமண நிச்சயதார்த்தமாக இருக்கலாம், வரன் தேர்றதா இருக்கலாம், கணவன் மனைவி விவகாரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகள் விஷயம், குழந்தைகள் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களும் தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக, வாடிக்கையாளர்கள், பங்குதாரர்கள் இவங்க விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக கையாளுற மூலியமாக தான் உங்களோட வாழ்க்கையில் சில சிக்கல்களை வர்றதை நீங்கள் தவிர்த்துக்கொள்ளலாம். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி குலதெய்வம் கருணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லுமா, இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய தந்தை சம்மந்தப்பட்ட தந்தைக்கும் இந்த விஷயங்கள் பொருந்தும். இந்த நீங்கள் எந்த அளவுக்கு இந்த விஷயங்களில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறீங்களோ, தந்தையும் அந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இல்லைனா சிக்கலில் மாட்டிக்கொள்வீங்க. முதலாவது விஷயம் எப்படின்னா, கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவு எடுத்துடக்கூடாது. தொழில் சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக செயற்படுங்க. ஒவ்வொரு செயற்பாடையும் கவனமாக செயற்படுத்தணும். அடுத்தது உடல் உபாதைகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க. எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கி எடுக்கலாம். அது சிறப்பாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய பாகப்பிரிவினைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி பண்ணாலும் இன்றைக்கு உங்களுக்கு சரியான தீர்வுகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், காதல் விவகாரங்கள் கைகூறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு நீண்ட நாளாக குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுக்கான ஒரு அடித்தளம் விடக்கூடிய நாளாகவும் இருக்குது. களியாட்டங்கள், கொண்டாட்டங்கள்லாம் உங்களுக்கு எதிர்பாராமமாக நடைபெற்று உங்களுக்கு சிறப்புகளை தரக்கூடியதாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள குலதெய்வம் கருணாநாதன் யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கே இனிமையாக அமையும். அடுத்து சிம்மராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது
தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு, காணி, வாகனம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. வாங்குறது, விற்கிறது, பழுது பார்க்குறது, புனரமைக்கிறது எதுவுமே வேண்டாம். அமைதியாக இருங்க. கணவன் மனைவி இடத்திலே கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கொஞ்சம் அவதானமாக நிதானமாக இருங்க. பாடசாலை கல்வி கற்கிற மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மனக்குழப்பங்கள், மன அழுத்தங்களுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலைகள், மனதில் நிம்மதி இல்லாத ஒரு தன்மை உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாத்தையும் கடந்து போகிறதுக்கு பாருங்கள், உங்களுக்கான நாள் வரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கர்மாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கர்ணா, யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் அல்லது பார்த்து கேட்குற நன்மையை தரும். அடுத்து கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது உங்களோட முயற்சிக்கான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு கடன் கொடுக்கல் வாங்க சிக்கலை மாட்டிக்கிறீங்க, தீர்க்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு தொழில், புதிய தொழில் அமையணும், அல்ல அமைந்த தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. பயணங்கள் மூலியமாக வெற்றி, நோய்கள்லேருந்து வெளிவாகிறது, எதிரிகள் தொல்லையிலேருந்து நீங்கிறது எல்லாமே உங்கள் முயற்சியால் இன்றைக்கி நடக்கிறதுக்கூடிய நாளாக இருக்குது. நீண்ட நாளாக பத்திரங்கள்லாம் தடைப்பட்டு இருந்தால், ஏதோ ஒரு அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு பத்திரங்களை நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பத்திரங்கள்லாம் தடைப்பட்டு இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி வெளிவரக்கூடிய நாளாக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் தம்பி தங்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சில நன்மைகள், அவர்கள் மூலியமாக நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு குடும்பத்தார்கள்கிட்ட வாய் வார்த்தைகள் விற்றக்கூடாது. இந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குடும்ப ரீதியாக ஒரு முடிவு எடுக்கும் போது நிதானத்தையும் அவதானத்தையும் கிடைக்கணும். உங்கள் வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் இந்த காதல், களியாட்டம் கொண்டாடுறதுக்கு சும்மா செலவழிக்காங்க. இன்றைக்கி வந்து குடும்பத்தை நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய வேண்டிய நாளாக இருக்குது. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் இன்றைக்கி உங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டா போதும். வேறு எதை பற்றியும் யோசிக்காதீங்க. உங்களை மட்டுமே பார்த்துக்கொள்ளுங்க. உங்களுக்கான விஷயங்களை தெளிவுபடுத்திக்கொள்ளுங்க. தேவையில்லாமல் நீங்கள் குழம்பி, உங்கள் தாயை குழப்பி, இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கை துணைன்னு சொல்கிற கணவனோ மனைவியை குழப்பி சில சிக்கல்களை உருவாக்கி கொள்ளாங்க. அமைதியும் பொறுமையும் காக்கிறது நன்மை தரும். உங்களுடைய ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் வெளிநாடு போகணும், வியாபாரம் செய்யணும், தொழில் செய்யணும், கல்வி கற்கணும், உங்களோட குடும்ப உறுப்பினர் யாராக அங்கே இருந்தால் அவங்களோட ஒரு சிக்கல் தீரணும், இல்லை நீங்கள் அங்கே போகணும், ஏதோ ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு கிடைக்கும். அந்த முயற்சிக்கான வாய்ப்பு. அதே மாதிரி தேவையற்ற செலவுகள் கட்டுப்படுத்தப்படும் அல்லது சுப செலவுகளாக மாற்றப்படும். நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, பெண்களுக்கு உடலில் சில முன்னேற்றங்கள், உபாதைகள்லேருந்து வெளிவரதுக்கான முன்னேற்றங்கள் கிடைக்கும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாத்துடைய வாழ்க்கையிலும் சில எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் இருக்கும். சிலருக்கு குடும்ப ரீதியான எதிர்பார்ப்புகள் அல்லது பண ரீதியான சேமிப்பு எதிர்பார்ப்புகள் அல்லது தன்னுடைய வார்த்தைக்கு தனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும்னு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்புகளை சில தடைகள், தாமதங்கள் வரலாம். சில நேரங்களில் அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கான முரண்பாடான விஷயங்கள் கூட நடக்கலாம். கடந்து போக பாருங்கள், அதுகளை சிக்கலாக கொள்ளாது. எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டாலே இந்த சிக்கல் குறைவாகும். ரெண்டாவது திருமணம், அண்ணா அக்கா சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருங்க. அண்ணா அக்காவையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்றால் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும்.
அடுத்து கும்பராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீங்கள் உங்களை பார்த்துக்கொள்ளணும், அதே நேரத்தில் உங்களுடைய தந்தையை பார்த்துக்கொள்ளணும், அதே நேரத்தில் உங்களுடைய குழந்தைகள், முக்கியமாக ஆண் குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். நீங்கள் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் இந்த 3 விஷயத்தில் எடுக்காதீங்க. அடுத்தது தொழில் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. கல்வி சார்ந்த விஷயத்துலையும் கவனம், எந்த முடிவும் எடுக்காதீங்க. இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபர் சிவபெருமான், தர்மசாஸ்தா, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேலாக அமையும். அடுத்தது மீன ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணுமா, வாழ்க்கை சார்ந்து அதனுடைய அடுத்த நிலைக்கு போகக்கூடிய ஏதோ ஒரு முடிவாக இருக்கலாம். அது தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம், வாகனம் எடுக்கணும்னா இன்றைக்கி அதை எடுத்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் உங்களுக்கு நன்மையாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் சென்று படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இன்றைக்கி முயற்சி பண்ணுங்கள், அதுக்கான நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சூரிய பகவான், குலதெய்வம், கண்ணா, யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். என்றால் உங்களுக்கு இனிமேல் நாளாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.